ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இஸ்மாயில். நீ யாரா? நல்லா சொல்லு, ஜோரா சொல்லு. என் பேர் ஐயானா. உங்கள்கிட்ட ஒரு சோகமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் நான் வேலைக்கு போவேன். இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை. நேற்று போட்ட வீடியோவில் இருக்கும் பாருங்கள், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன்னா அதில் சொல்லியிருப்பேன். காலைல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க. எக்ஸ்ரேலாம் பார்த்தது அப்போ தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எலும்பு அப்படியே பெண்ட் ஆகிட்டிக்குது. அது என்னவோ சொன்னாங்க. அந்த டைமில் எனக்கு சரியாக அவ்வளோ புரியல. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் தான் லைட்டாக வலியே கொஞ்சம் கம்மியாச்சு. நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலி, நிற்க முடியல, அந்த மாதிரி வலி, எனக்கு மரண வேதனை. அதுக்கப்புறம் இன்றைக்கும் காலைல ஏந்திரிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக வலி இருந்துச்சு. மறுபடியும் மாத்திரை போட்ட அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுட்டு பேச முடியுது. என்னால் நேற்று எல்லாம் வேலை செய்ய முடியல. வேலைக்கு போனால் அந்த மாதிரி மரண வேதனை ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு இது மாதிரி சோதனை மாதிரி ஆச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமான நாள் நேற்று. ஏன்னா ஒரு 3 நாளாக வலி இருந்துச்சு எனக்கு. அந்த வலியாலேயே ரொம்ப நான் துடிச்சு போட்டேன் அந்த வலி. ஏன்னா யாருக்கும் வரக்கூடாது. இந்த என் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிக்கு இது இப்போதைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு. இப்போ தான் என்ன பண்ணேன், ஏந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நமாஸ்க்கு போயிட்டு வந்தேன். நமாஸ்க்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை பார்க்க போயிருந்தேன். பார்த்தா சுடுவாட்டு கேட் லாக் ஆகிட்டிக்குது. எப்போவுமே கேட் அது திறந்து தான் இருக்கும். கேட் லாக் ஆகிட்டிக்குது, போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விலையந்தே பார்த்துன்னு அப்படியே வந்துட்டேன். என்ன பண்ண தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் இருக்கும்போதெல்லாம் ஒன்றுமே தெரில, எனக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரில. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அவனோட நினைவு தான் ரொம்ப ஃபுல்லாகுது எனக்கு. என்ன பண்ணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப அவனோட மைண்டு, அவனோட நினைவு தான் எனக்கு ஃபுல்லாக இருக்குது. அவனோட நினைவு தான் ஃபுல்லாகுது. என்ன சொல்லணும் ஒன்றுமே புரியல. ஏன்னா அவன் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவனை போய் இந்த டைமில் பார்த்துன்னு வந்துட்டேன். அடகும்பாறை ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்துன்னு வந்துட்டேன். அந்த அவன் பார்த்த பார்வை தான் எனக்கு இன்னும் போக மாட்டேங்குது. ஏன்னா அவன் அந்த மாதிரி பார்த்தான் எனக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இது அது. பார்வைன்னா அவன் மனசு வலியோடு பார்த்தான். அவன் அந்த மாதிரி ஒரு வலி அது. அவனோட வலி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவனோட நினைவு இன்னும் போகலை எனக்கு. முன்னாடி தான் நான் சிரிக்கிறேன், ஒரு மனசுக்குள்ளே நான் அழுதுனாகிறேன். என் அண்ணனோட ஞாபகம் இப்போ இன்னும் என்னை விட்டு போகலை. என் பையன் கூட பார்த்தீங்கன்னா, என் பையன் மாமா, அவன் பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். ஹசன் மாமா, ஹசன் தாயா, அந்த மாதிரி தான் கூப்பிடுவான் அவன். என் பையன் கூட பார்த்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும்போது அவ்வளோவா இது பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அவன் தான் கேட்குறான். என் பையன் காமிக்கிறாம்மா, ஹசன் மாமா பூச்சானிக்கோ போய் ஹசன் மாமா எங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கும் தெரிஞ்சிடுக்குது. அவன் பார்த்தீங்கன்னா மசூதிக்கு போயிருக்கான். இவன் சொல்கிறான் என் பையன் ஃபுல்லாக. என் பையன் என் அண்ணன் பார்த்தீங்கன்னா இவன் தான் ஃபுல்லாக வச்சுன்னு இருப்பான். அவன் கூட தான் இருப்பான் இவனும். ஏன்னா அவன் செத்து போவான் நினச்சி கூட பார்க்கணும். ரொம்ப கஷ்டமாயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷனோட வலியை, அதாவது அது அவனோட மதிப்பு தெரியாது. இல்லாத போது தான் ஏதோ நம்மளை விட்டு போன மாதிரி ஒரு இது. என்ன கஷ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட தான் சொல்லுவேன். எந்த கஷ்டம் இருந்தாலும், பண கஷ்டம், எந்த கஷ்டம் இருந்தாலும் மெயினாக அவன்கிட்ட தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில, இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறது என் மன கஷ்டத்தை சொல்லுங்கள். ஏன்னா அவனோட நினைவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வந்து போது நைட்டில் தூங்க முடியல என்னால். அவன் பேசின பேச்சு, கடைசியாக பேசின பேச்சு தான் அது இன்னும் எனக்கு மைண்டில் இன்னும் உட்காந்து நிற்குது. ஃபஸ்ட் போன மாதம் பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த வீடியோ தான் இது. ஆனால் அவன் இருக்கும்போது கடைசியாக அவன் ஃபஸ்ட்டு அவனுக்கு நல்லா நம்மள மாதிரி வாய்ஸ் வந்து பேசுறது கடைசியான வார்த்தை அதுதான், ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட குரலை போச்சு, குரலை வரல. இப்போது நம்ம அந்த மாதிரி எப்படி பேசுகிறோம் அந்த மாதிரி குரலை வரல. மொத்த குரலை போச்சு. என்ன பண்ணும்,
அவ்வளோ போனவன் மறுபடியும் வரமாட்டான். இருந்தாலும் அந்த வேதனை அவன் கூட இருந்த இதுதான் என்னால் இன்னும் மறக்க முடியல. எல்லோரும் என் அண்ணனுக்காக துவா பண்ணுங்க சரியா? இருக்கும்போது தான் அவன் இங்கே இருக்கும்போதே அவனோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சு. செத்த அப்புறமாச்சும் அவன் நல்லா நிம்மதியாக இருக்கணும். சொர்க்கத்தில் ஒரு வழி இது இருக்கணும் அவனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் அண்ணனுக்காக எல்லோரும் துவா பண்ணுங்கள் சரியா? இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். ஓகே பாய்.